ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பூச்செடி வச்சுருக்கீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க, ஓகேங்களா? எப்படி எல்லாம் அதிகமாக பூக்க வைக்கலாம் அப்படின்ற ரகசியத்தை தான் நான் உங்கள்கிட்ட இப்போ வீடியோவாக ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்துகிட்டே இருக்கும், ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம், ஓகேங்களா? வாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு செடி நல்லா பூத்து முடித்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம செடி கவாத்து பண்ணிடணும், ஓகேங்களா? கீழே ஒரு செடி எந்தளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு விட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு பாதிக்கு மேலே விட்டுட்டு மீதி மேலே இருக்கிற செடியெல்லாம் நம்ம இலையெல்லாம் கட் பண்ணிடணும், ஓகேங்களா? கட் பண்ணால் தான் நமக்கு சைடில் பார்த்திங்கன்னா அந்த இலைக்கு கீழே பார்த்திங்கன்னா கணு இருக்கும். அந்த கணுவுக்கு கீழே தான் பார்த்திங்கன்னா அந்த துளிருங்கிறது வரும். ஒரு துளிரோட நுனி கட் பண்ணோம்னா நமக்கு 2 அல்லது 3 துளிர் புதுசாக கிடைக்கும். புதுசாக கிடைக்கிற துளிரில் பார்த்திங்கன்னா நமக்கு 4லேருந்து 5 பூ கிடைக்கும், ஓகேங்களா? ஒரு கொத்தில். அதே சீசன் இல்லாத டைமில் தான் அந்த 4லேருந்து 5 பூ கிடைக்கும். சீசன் டைம்லன்னு பார்த்திங்கன்னா ஒரு கொத்துலேயே ஒரு 20 பூவுக்கு மேலே நமக்கு அதிகமாக பூக்கள் கிடைக்கும், ஓகேங்களா? நம்ம என்ன ட்ரிக்ஸ் பயன்படுத்தி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு பூக்க வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. நம்ம வீட்டில் கடலை நாடுவோம் இல்லைங்களா? அந்த கடலை புண்ணாக்கு வேஸ்ட்டாக தான் கிடக்குது. நம்ம பார்த்திங்கன்னா மாட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூச்செடிக்கு பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறோம். நம்ம செடி வச்சு பார்த்திங்கன்னா ஒரு செடி நம்ம வைக்கிறோம்னு வச்சுக்கிங்களேன், ஒரு 3லேருந்து 5 மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையானது அதிகமான உரமோ எதுவுமே கிடையாது, ஓகேங்களா? நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற எல்லாமே பயன்படுத்தலாம், ஓகேங்களா? நம்ம பார்த்திங்கன்னா அதிகமாக பூ வைக்கிறதுக்கு கடலை புண்ணாக்கு தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். கடலை புண்ணாக்கில் பார்த்திங்கன்னா நைட்ரஜன் சத்துங்கிறது துளிர் நிறைய மொட்டுக்கள் வைக்கிறது ரொம்ப உறுதுணையாக இருக்குங்க, ஓகேங்களா? அதனால் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கு தான் யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? செடியோட அளவு பொறுத்து அதுக்கு 2 ml 1 ml அந்த மாதிரி செடியோட அளவு பொறுத்து தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கோம், ஓகேங்களா? ஊற போட்டு ஒரு 3 நாள் ஊற போட்டால் இன்னும் நல்லாவே பெட்டர் இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு நாளில் ஊற போட்டு யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். நம்ம 3 நாள் ஊற போடுறது மூலிமா பார்த்திங்கன்னா நிறைய அதில் நொதிப்புத்தன்மை இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நிறையவே நமக்கு எஃபெக்ட் நிறைய கொடுக்கும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூ நம்ம அதுக்கு தேவையான நைட்ரஜன் சத்து கொடுத்துட்டோம், ஓகேங்களா? நல்ல துளிர் எடுத்து நிறைய அரும்பு கட்டிடும், ஓகேங்களா? அந்த அரும்பு எல்லாமே நமக்கு தரமான அரும்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம், ஓகேங்களா? அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த வீட்டில் வேஸ்ட்டாக கிடக்கும் இல்லையா, வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு அந்த தோல் வேஸ்ட்டாக போட்டு வச்சுப்போம். அந்த தோல் பார்த்திங்கன்னா அரைச்சி பவுடராகவும் கொடுக்கலாம், தண்ணியில் ஊற போட்டும் கொடுக்கலாம், ஓகேங்களா? அதுவும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேஸ்ட் வெஜிடபிள்ஸ் காய்கறிகளெல்லாம் நம்ம ஒரு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்து ஒரு வாரம் ஊற வச்சுருந்து 7 நாள் ஊற வச்சுருந்து அந்த தண்ணியை நம்ம வடிகட்டி அதுக்கு ஸ்ப்ரே பண்ணுறது மூலிமாவோ இல்லை அடியில் வேரில் செலுத்துறது மூலிமாவோ பார்த்திங்கன்னா நமக்கு தரமான பெரிய பெரிய பூக்கள் கிடைக்கும், ஓகேங்களா? இது பூக்கள் இந்த பொட்டாஸ் சத்துன்னு வாங்க பார்த்தீங்களா, அது கம்மியாக இருக்கிறதுனால தான் நமக்கு நிறைய அரும்பு நம்ம துளிர் வச்சாலும் பார்த்திங்கன்னா நமக்கு பூக்கள் தரமாக கிடைக்காம சின்னதாக இருக்கும். அப்படி இல்லையா பூ கருகி போயிடும். மெயின் காரணம் பொட்டாஸ் சத்து. நமக்கு ஃபஸ்ட்டாக என்ன பண்ணணுன்னா செடி நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம செடி நடும்போது பார்த்திங்கன்னா தொழு உரமாக மாட்டு சாணம் ஆட்டு சாணம் இருந்தால் கோழி சாணம் இப்போதைக்கு கொடுக்கக்கூடாது, ஓகேங்களா? அது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மழை டைம் இருக்குது பார்த்திங்களா, அதிக ஈரப்பதம் இருக்கும் பாருங்கள், அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக கோழி எரு பயன்படுத்தணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா மண்ணுக்கு தேவையான ஹீட்டு கிடச்சி நமக்கு மழை காலத்துலேயும் பூ நமக்கு நிறையவே கொடுக்கும், ஓகேங்களா? செடிக்கு ஒரு 100 கிராம் கணக்கு பண்ணால் கூட நிறைய பூக்கள் வர ஆரம்பிக்கும், ஓகேங்களா? ஒரு 2 இயர் செடியில், ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டாக செடி நல்ல துளிர் வச்சு நல்ல செடி க்ரோத் ஆகணும்
அப்படின்னா நம்ம செடி வச்சு ஒரு 3 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா க்ரோத் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபெர்டிலைசர் வந்து உரம் வந்து இந்த டிஏபி இந்த உரம்லாம் வந்து 3 மாதத்துக்கு அப்புறம் தான் கொடுக்கணும். அதுக்குள்ளேயே நம்ம ஏதாவது இயற்கை முறையில் உரம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடலை பிண்ணாக்கு உரம் கொடுங்க. அதுக்கப்புறம் தொழு உரம், மாட்டு சாணம், ஆட்டு சாணம், தேங்காய் நார் இந்த மாதிரி உரத்தை பார்த்திங்கன்னா அடியில் வந்து இது பண்ணணும். ஓகேங்களா? போடணும். அப்போ பார்த்திங்கன்னா அதுவே போதுமானது தான். நல்ல துளிர் வரும். ஓகேங்களா? எல்லா துளிர்லையுமே வந்து ஸ்டார்டிங் செடியில் வந்து பூ வராதுங்க. பூ வந்து துளிர் மட்டும் நல்லா வளர்ந்துக்கும். அதே நம்ம 1 இயர் செடிக்கு அப்புறம் போனீங்கன்னா பார்த்திங்கன்னா செடி வந்து பூத்து அறுவடை ஆனோடனே வந்து நம்ம கவாத்து பண்ணுவோம். ஓகேங்களா? 15 நாளைக்கு ஒரு வாட்டி இல்லைனா 20 நாளைக்கு ஒரு வாட்டி பூ அறுவடை ஆன உடனே பார்த்திங்கன்னா செடியை நல்லாவே வந்து கவாத்து பண்ணிடணும். ஓகேங்களா? அந்த ஒவ்வொரு துளிர் வரும் பார்த்திங்களா, ஒவ்வொரு துளிர்லையுமே நல்லா வந்து அரும்பு கட்டும். ஓகேங்களா? வர துளிர் ஃபுல்லாகவே அரும்பாக தான் இருக்கும். செடியில் வந்து தலைகள் வந்து அதிகமாக இருக்காது, பூக்கள் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம பார்த்திங்கன்னா அந்த பூவெல்லாம் தரமாக வரணும்னா நம்ம வந்து பொட்டாஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அதுக்காக இயற்கை முறையிலே நம்ம பொட்டாஸ் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லியிருந்தோம். வாழைத்தொலி அரைச்சி பவுடராகவும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா தண்ணியில் ஊற போட்டு கொடுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இயற்கை முறையில் பார்த்திங்கன்னா இந்த எருக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது நம்ம வந்து நல்லா நறுக்கி போட்டு தண்ணியில் ஊற போட்டு ஒரு 20 டேஸ் இல்லை ஒரு 7 டேஸ் போதும். 2 டேஸ் ஊற போட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஒரு 7 நாள் ஊற போட்டு அதை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து பெட்டரான ரிசல்ட் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்னும் செடி வந்து நல்லா க்ரோத் ஆகணும், நிறைய துளிர் வரணும், நிறைய அரும்பு வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா ஒன்றும் இல்லைங்க, மீன் அமிலம் இருக்குங்க இல்லைங்களா, மீன் அமிலம்ன்றது ஒன்றும் இல்லைங்க. ஓகேங்களா? ஒரு மீன் கழிவு, அப்புறம் பார்த்திங்கன்னா வெல்லம், நொதிக்கிறதுக்காக வாழைப்பழம், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 21 நாள் மிக்ஸ் பண்ணி நம்ம அது எப்படி ப்ராசஸ்னால் மீன் கழிவு, வெல்லம் இல்லைனா நாட்டு சர்க்கரை இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பாரலில் போட்டு ஊற போட்டு நல்லா மூடி இருக்கிற பாரலாக போட்டு அது உள்ள நல்லா போட்டு நல்லா மிக்சிங் பண்ணிடணும். இது வலப்புறமோ இடப்புறமோ 2 பக்கமும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நம்ம மூடி வச்சிடறோம். ஓகேங்களா? மூடி போட்டு காற்று வராத அளவுக்கு மூடி வச்சிடும். ஒரு 21 நாள் கழித்து நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அதுலேருந்து வந்து தேன் அமிர்தம் மாதிரி ஒரு வாசனை வரும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா வந்து ஃபெர்டிலைசராக உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதில் இல்லை ஏதாவது ஸ்மெல்லோ அப்படி இப்படி வந்தாலோ அதில் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல வந்து எஃபெக்ட் கிடைக்காது. ஓகேங்களா? நம்ம அதில் எதுக்காக இந்த வெல்லம், வாழைப்பழம் இதெல்லாம் போட்டு ஊற வைக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு வாழைப்பழத்தில் பொட்டாஸ் சத்து இருக்குதுன்னு வந்து நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா இந்த இனிப்பு எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணுன்னா பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்வீட் இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய தேனீ முக்கியம், எல்லாமே முக்கியம். ஓகேங்களா? அந்த மாதிரி எல்லாமே பறந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதன் மூலிமா பார்த்திங்கன்னா மகரந்த சேர்க்கை நடக்கும். அந்த மகரந்த சேர்க்கை நடக்கிறது மூலிமா ஒரு பூவில் உட்கார்ந்து இன்னொரு பூவில் போய் உட்காந்துச்சுன்னா நமக்கு வந்து அதன் மூலிமா நிறைய பூக்கள் வந்து பூக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நம்ம மீன் அமிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாஸ் சத்துக்காக வாழைப்பழம் சேர்க்குறோம். மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்காக நம்ம பார்த்திங்கன்னா வெல்லம் சேர்க்குறோம், இனிப்பு சேர்க்குறோம். ஓகேங்களா? இதை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான துளிர்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு வந்து துளிர்கள் வந்து நிறைய வரும். இதை நாங்கள் வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஓகேங்களா? நாங்கள் வந்து பூச்செடிக்கு பயன்படுத்தலை, கொடி பயிருக்கு பயன்படுத்தியிருக்கோம். ஓகேங்களா? முஸ்க் மிலான், வாட்டர் மிலான் இந்த மாதிரி செடிகளுக்கு வந்து நாங்கள் வந்து நிறைய பயன்படுத்தியிருக்கோம். ஓகேங்களா? அதிகமாக வந்து அதுக்கு தான் பயன்படுத்தியிருக்கோம். இப்போ தான் பார்த்திங்கன்னா விவசாயத்துலேயும் கொஞ்சம் நம்ம முன்னேறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து மல்லிகைப்பூ செடிக்கு வந்து மாறி இருக்கோம். ஓகேங்களா? இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ அப்டேட்டு, நம்ம தோட்டத்தில் என்னென்ன ஃப்ரூட் செடி இருக்குது, என்ன வகையான பூச்செடிகள் வச்சுருக்கோம் அப்படின்றது வந்து ஒவ்வொரு வீடியோவும் வந்து
உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா? நாங்கள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1 ஆர் 2 டேஸில் பார்த்திங்கன்னா ரோஜா செடி வந்து பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? கட்டிங்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அது ஓன் யூஸ்க்காக தான். அந்த மாதிரி நீங்களும் வந்து உங்கள்கிட்ட தாய் செடி வந்து நிறைய பூ பூத்து தாய் செடி இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ் போடுங்க. ஓகேங்களா? நான் கட்டிங்ஸ் போடும்போது அதுக்கு துளிர் நிறைய வர்றதுக்கு எதுவும் ஃபங்கஸ் உட்காராமல் நல்லா ஹெல்த்தியான செடியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் போடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.